இன்னைக்கு வந்து மச் ரிக்வெஸ்டட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் யூஎஸ்ஏ அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஊருடைய கல்வி எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு மல்டிபிள் வீடியோஸாக உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நான் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிஸ்டமில் படிச்சிருக்கேன். என்னோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிங் வந்து பாஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நந்தனம், அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ராயப்பேட்டா, இது ரெண்டுத்துலையும் படிச்சுட்டு 12th அங்கே முடிச்சுட்டு என்னோட இன்ஜினியரிங்க்கு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் போய் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு லண்டனில் போய் என்னுடைய மாஸ்டர் டிகிரி பண்ணேன். எம்எஸ் இன் இ-காமர்ஸ் அண்ட் ஐடி அதில் பண்ணேன். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்பிரியா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் படித்தேன். நியூ காசல், யுனைடெட் கிங்டம் அங்கே இருக்குது. எனக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தெரியும், பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தோடனே என்னுடைய பசங்க 2 பேரும் அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டமில் படிக்கிறாங்க. இப்போது ஒரு பையன் ஆல்ரெடி ஹை ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டான். ஸோ எனக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூலுடைய எக்ஸ்போஷர் இருக்குது. 2வது பையன் இப்போ மிடில் ஸ்கூலில் படிக்கிறான், 6வதுல. இந்த ஊருடைய எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம ஊருடைய எஜுகேஷன் சிஸ்டமும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளுடைய மைண்ட் செட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இங்கே. அதனால அதை உங்களுக்கு எப்படி சொல்லணும், ஏன்னா நான் ஐ ஹவ் சீன் போத் சைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றதுனால அதை வேரி பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவோட அட்டெம்ப்ட்டு. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தனியாக அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. என்னுடைய கனெக்ஷன் டு எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பானதுக்கு காரணம் என்னுடைய அம்மா. அவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் மோர் தென் 45 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்காங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. பிரின்சிபலாக, டீச்சராக தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபலாக இருந்தாங்க பாஸ்டன் ஸ்கூல் அண்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்க டிரெக்டர் கெப்பாசிட்டியில் இன்னைக்கு வரைக்கும் அட்வைசராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய டைம் அவங்க டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க. she has the ability and she has established many schools. ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்கூலை எப்படி மேலே கொண்டு வரணும், எப்படி ஸ்டேட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து படிப்புக்காக தன்னுடைய டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், எப்படி குழந்தைங்கள வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணணுன்றது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு ஒரு எஜுகேஷன் பேஸ்டு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான இன்சைட் இருக்குது இன் திஸ் எஜுகேஷன் டாபிக்.